வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அருணாச்சல பிரதேசத்தில் சீன ராணுவம் ஊடுருவல். 4 நாட்கள் முகாமிட்டதால் புது சர்ச்சை. ரூபாயின் மதிப்பு 64 ரூபாய் 44 காசுகளாக சரிவு. இம்மாத இறுதிக்குள் 70 ரூபாயை தொடும் என்று அச்சம். சென்னை தாம்பரத்தில் 3வது ரயில் முனையம். மத்திய ரயில்வே இணை அமைச்சர் தகவல். விரிவான செய்திகள். அருணாச்சல பிரதேசத்திலும் இந்திய எல்லைப் பகுதியிலும் சீன ராணுவத்தினர் ஊடுருவியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர் மாநிலம் லடாக் பகுதியையொட்டிய இந்திய எல்லைக்குள் சீன ராணுவத்தினர் 18 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடந்த ஏப்ரல் மாதம் ஊடுருவினர். அங்கு 3 வார காலத்துக்கு அவர்கள் முகாமிட்டதால் இரு நாட்டின் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டது. இருதரப்பு ராணுவ அதிகாரிகளும் நடத்திய தொடர் பேச்சுவார்த்தைகளின் பலனாக அந்த சர்ச்சை முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் லடாக் எல்லையில் சர்ச்சைக்குரிய தௌலத் பெக் ஓல்டி பகுதியில் அமைந்துள்ள உலகின் மிக உயரமான விமான தளத்தில் இந்திய விமானப்படை தனது சூப்பர் ஹெர்குலஸ் போக்குவரத்து விமானத்தை செவ்வாயன்று நிறுத்தியது. லடாக்கில் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு தைரியம் அளிக்கும் வகையில் ஹெர்குலஸ் விமானம் நிறுத்தப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இரு நாடுகளிடையே எல்லை சர்ச்சைக்கு காரணமான அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சீன ராணுவத்தினர் அத்துமீறி ஊடுருவியிருக்கும் தகவல் இப்போது வெளியாகியிருக்கிறது. கிழக்கு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள சக்லகம் எனும் பகுதியில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அன்று சீன ராணுவத்தினர் ஊடுருவியதும் 4 நாட்கள் அங்கு முகாமிட்டிருந்த பிறகு அவர்கள் தங்கள் எல்லைக்கு திரும்பியதும் தெரியவந்துள்ளது. கடந்த காலங்களிலும் கூட சக்லகன் பகுதியில் சீன ராணுவத்தினர் ஊடுருவிய சம்பவங்கள் நடந்துள்ளது. ஆனால் இம்முறை சீன ராணுவத்தினர் 4 நாட்கள் தங்கியதன் மூலம் இந்தியாவுக்கு சவால் விடும் வகையில் அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது. இதனிடையே எல்லையில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிளாம் செக் போஸ்ட் பகுதியில் சீன ராணுவத்தினர் முகாமிட்டுள்ளதாகவும் அங்கிருந்து திரும்பும்படி அவர்களுக்கு இந்திய ராணுவம் அறிவுறுத்தி வருவதாகவும் இன்னொரு தகவல் கூறுவதால் எல்லையில் பதற்றம் நிலவுகிறது. இந்திய ரூபாயின் மதிப்பு புதனன்று மேலும் சரிந்து அமெரிக்க டாலருக்கு எதிராக 64 ரூபாய் 44 காசுகளாக வீழ்ச்சியடைந்தது. கடந்த சில நாட்களாக இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் சரிவை நோக்கி சென்று கொண்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கைகள் காரணமாக சரிவு கட்டுப்படுத்தப்பட்டாலும் மறுநாள் மீண்டும் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியை சந்திப்பது வழக்கமாகி வருகிறது. இதுவரை இல்லாத அளவு செவ்வாயன்று அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு 64 ரூபாய் 11 காசுகளாக சரிந்தது. ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கைகள் காரணமாக வர்த்தகத்தின் முடிவில் 63 ரூபாய் 25 காசுகளாக மீண்டது. புதனன்று வர்த்தகத்தின் துவக்கத்தில் ரூபாய் மதிப்பு மேலும் மீழ்ச்சியை கண்டது. வர்த்தகத்தின் துவக்கத்தில் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 63 ரூபாய் 33 காசுகளாக மீழ்ச்சியடைந்தது. ஆனால் பிற்பகலில் இதுவரை இல்லாத அளவுக்கு 64 ரூபாய் 44 காசுகளாக சரிந்தது. இம்மாத இறுதிக்குள் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு 70 ரூபாயை தொட்டுவிடக்கூடும் என்று டச்சு வங்கியின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 3வது ரயில் முனையம் தாம்பரத்தில் விரைவில் அமைக்கப்படும் என ரயில்வே இணை அமைச்சர் ஜெயபிரகாஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார். ரயில்வே இணை அமைச்சர் ஸ்ரீ கோகிட்லா ஜெயபிரகாஷ் ரெட்டி சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரெட்டி, சென்னையில் சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ஆகியவற்றுடன் தாம்பரத்தில் புதிய முனையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். சென்ட்ரல் ரயில் நிலையம் சிறப்பாக பராமரிக்கப்படுவதாக அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் சென்னைக்குள் மட்டும் 35 இடங்களில் லெவல் கிராசிங்குகள் உள்ளன என்றும் கூறிய அமைச்சர் ரெட்டி, 6 அல்லது 7 ஆண்டுகளுக்குள் இவை அனைத்தும் சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலங்களாக மாற்றப்படும் என்றும் கூறினார். விழுப்புரத்தில் அரசு பேருந்தில் துப்பாக்கி மற்றும் கத்தி கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் குறித்து பயணிகள் 3 பேரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலிருந்து சென்னைக்கு அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. விழுப்புரம் அருகே பேருந்து வந்தபோது சென்னையைச் சேர்ந்த பயணி நாராயணன் தான் வைத்திருந்த 9,000 ரூபாயை காணவில்லை என கூச்சலிட்டுள்ளார். இதனால் ஓட்டுநர் விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்திற்கு பேருந்தை கொண்டு சென்று புகார் செய்தார். அப்போது பேருந்தை போலீசார் சோதனை செய்தபோது ஒரு பையில் துப்பாக்கி, கத்தி மற்றும் இஸ்லாமியர்கள் தலையில் அணியும் தொப்பி ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசார் பயணிகள் 36 பேரிடமும் விசாரணை நடத்தியதில் அந்த பை யாருடையது என்பது குறித்து தகவல் கிடைக்கவில்லை. இந்நிலையில் பயணிகள் அனைவரிடமும் கைரேகை எடுக்கப்பட்டு அவர்களுடைய அடையாள அட்டையை போலீசார் சரிபார்த்தனர். நைட் ஒரு 10 மணிக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் 10 மணிக்கு கிளம்பிருச்சு. பட் ஒரு 2:02 கரெக்டாக விழுப்புரம் கிராஸ் ஆகும்போது பஸ்ஸில் வந்து சக பயணி ஒருத்தர் பணம் மிஸ் ஆகி போச்சுன்னு சொல்லி கண்டக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு.
உடனே கண்டக்டர் வந்து நம்ம விழுப்புரத்தில் இருக்கிற இந்த போலீஸ் நிலையத்துக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸ் அதிகாரிகள் அது சம்பந்தமா வந்து பஸ்ல ஏறி சோதனை பண்ணும்போது பாத்தீங்கன்னா கத்தி, துப்பாக்கி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கு. இந்நிலையில் பேருந்தில் பயணம் செய்த புதுச்சேரியைச் சேர்ந்த முகமது அலி, ஈரோட்டைச் சேர்ந்த முகமது அஸ்லாம், மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஹரிபாதர் ராய் ஆகிய 3 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி 0.3 mm அளவு கொண்ட சைலன்சர் பொருத்தப்பட்டு ஸ்பைடர் என்று பொறிக்கப்பட்டிருந்தது. அரசு பேருந்தில் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பகுதியில் நீர்நிலைகள் தூர்வாரப்படாத நிலையில் அரசை எதிர்நோக்காமல் தூர்வாரும் பணியில் திருவாரூர் மாவட்ட மக்களே களமிறங்கியுள்ளனர். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் இதுவரை டெல்டா மாவட்டங்களின் கடைமடை பகுதிகளுக்கு சென்று சேரவில்லை. கால்வாய்கள், ஆறுகள், குளங்கள் போன்றவை தூர்வாரப்படாத நிலையில் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. இதனால் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத சூழலில் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா பகுதி மக்கள் தங்களது சொந்த செலவில் கால்வாய்களை தூர்வாருவதற்கான பணிகளை துவக்கியுள்ளனர். நன்னிலம், ரெட்டக்குடி, செம்பியநல்லூர் ஆகிய பகுதிகளுக்கு ரணியன் ஆற்றிலிருந்து பெரிய வாய்க்கால் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படும். இந்த பெரிய வாய்க்கால் கடந்த 15 ஆண்டாக தூர்வாரப்படாமல் செடி கொடிகள் நிறைந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசை எதிர்நோக்காமல் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாய்க்காலை தூர்வாரும் பணியை மேற்கொண்டுள்ளனர். நாங்கள் கலெக்டர் வரைக்கும் மனு கொடுத்து எல்லாம் பண்ணி பார்த்தோம். இது வரைக்கும் எங்களை யாரும் ஒரு முயற்சியும் எடுத்து எங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை. ஊர்ல மாவுக்கு 300 ரூபா வருமானம் பஸ் பண்ணி நாங்கள் வெட்டிக்கிட்டு இருக்கோம். அது ஏதாச்சும் பார்த்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாச்சும் செஞ்சா உதவியா இருக்கும். இவர்களை பின்பற்றி மற்ற பகுதி மக்களும் தாங்களும் தூர்வாரும் பணியில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். ஆனால் அரசு தரப்பில் இது தொடர்பாக எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இயக்குனர் சேரனின் மகள் தாமினி பெற்றோருடன் செல்ல முடிவெடுத்துள்ளார். பிரபல இயக்குனரும் நடிகருமான சேரனின் 2வது மகள் தாமினி நடன கலைஞர் சந்துரு என்பவரை காதலித்தார். கடந்த மாதம் திடீரென சென்னை கமிஷனர் அலுவலகம் வந்த தாமினி தனது காதலரை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக தந்தை சேரன் மீது பகிரங்க புகார் தெரிவித்தார். ஆனால் சந்துரு அயோக்கியன் என்றும் அவரால் தனது மகளுக்கு ஆபத்து என்றும் சேரனும் பரஸ்பரம் புகார் தெரிவித்தார். இந்நிலையில் சந்துருவின் தாய் ஈஸ்வரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்ததால் தாமினி அங்கு ஆஜர்படுத்தப்பட்டார். காதலருடன் செல்வதில் தாமினி பிடிவாதமாக இருந்ததால் அவர் படித்த பள்ளி தாளாளர் வீட்டில் தாமினி தங்கியிருக்க ஆகஸ்ட் 6ஆம் தேதி உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு அடுத்த கட்ட விசாரணையை தள்ளி வைத்தது. இதன்படி புதன்கிழமையன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவ்வழக்கு நீதிபதிகள் செல்வம், தனபாலன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. முன்னதாக பள்ளி தாளாளர், தனது தாய், சினிமா இயக்குனர் அமீர் உள்ளிட்டோருடன் ஒரே காரில் நீதிமன்றத்துக்கு தாமினி வந்தார். தொடர்ந்து நடந்த விசாரணையில் தனது பெற்றோருடன் செல்ல விரும்புவதாக நீதிபதிகளிடம் தாமினி தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட ஈஸ்வரி தரப்பு வக்கீல் சங்கர சுப்பு கடந்த 2 வாரங்களாக தாமினியை யார் யார் சந்தித்தனர் என்பது குறித்து தகவல் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அது தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மெட்ராஸ் கபே படத்தை தமிழகத்தில் திரையிடக்கூடாது என்று வலியுறுத்தி சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். ஹிந்தி நடிகர் ஜான் ஆப்ரஹாம் தயாரித்து நடித்துள்ள மெட்ராஸ் கபே என்னும் திரைப்படம் வரும் வெள்ளியன்று வெளியாகிறது. 1980 முதல் 90ஆம் ஆண்டு வரையிலான இலங்கை விவகாரத்தை அடிப்படையாக கொண்டுள்ள இப்படத்தில் இலங்கை தமிழர்களை கொச்சைப்படுத்துவதாக கூறி தமிழகத்தில் எதிர்ப்பு எழுந்தது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ராமதாஸ் மற்றும் பல்வேறு இயக்கத்தினர் இப்படத்தை திரையிடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கையில் உண்மை நிலையை அறிந்து கொண்டு படத்தை திரையிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இப்படத்தை திரையிடக்கூடாது என்றும் இதன் இயக்குநரை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் பாரிமுனையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். ஈழத் தமிழர்களுக்கு எதிரான ஒரு திரைப்படத்தை இந்திய நாட்டிலே தயாரித்து தமிழகத்திலே மொழிபெயர்த்து ஈழச் சொந்தங்களை தவறான சித்தரிக்கும் வகையிலே தமிழகத்திலே திரையிட உள்ளார்கள். அந்த திரைப்படம் மெட்ராஸ் கபே. அந்த திரைப்படத்தை தமிழகத்திலே திரையிடக்கூடாது. அரை மணி நேரத்திற்கும் மேல் நடந்த இப்போராட்டத்தின் முடிவில் பாரிமுனையிலிருந்து சட்டக்கல்லூரி வரை ஊர்வலமாக சென்ற மாணவர்கள் பின்னர் கலைந்து சென்றனர். தேனி அருகே தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது.
இதில் 35 பேர் படுகாயமடைந்தனர். மதுரையிலிருந்து தேனியை நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அரப்படி தேவன்பட்டி அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த 10 அடி பள்ளத்தில் பேருந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் தேனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 35 பயணிகளும் படுகாயமடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. அதிவேகமாக பேருந்து வந்ததால் தான் இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டதாக பயணிகள் தெரிவித்தனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் 10 அடி நீள அரிய வகை மலைப்பாம்பை வனத்துறையினர் கண்டுபிடித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் உதகை செல்லும் கல்லார் பகுதியில் மலைப்பாம்பு இருப்பதாக இயற்கை மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு அமைப்பினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த அவர்கள் பாம்பை பிடித்தனர். இந்த பாம்பு இந்தியாவில் உள்ள அரிய வகை பாம்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இவ்வகை பாம்பு இருப்பது அதிசயத்தக்கது என்று இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பினர் தெரிவித்தனர். மேட்டுப்பாளையம் நகர் பகுதியில் நேற்று இரவு ஒரு இந்தியன் ராக் பைத்தன் வகையை சேர்ந்த ஒரு மலைப்பாம்பு ஒன்று பிடிச்சோம். அது ஒரு 10 அடி நீட்டம் இருந்திருக்கும், ஒரு 20 கிலோ வெயிட் இருந்திருக்கும். அதையும் பிடிச்சு கொண்டு வந்து ஃபாரஸ்ட்ல விட்டுட்டோம். இன்னைக்கு காலையில் அதிகாலையில் ஒரு சான்போவா அப்படிங்கிற மண் பாம்பு வகையை சேர்ந்த ஒரு பாம்பும் ஒரு மரப்பாம்பு பிரான்ஸ் பேக் அப்படிங்கிற ஒரு பாம்பு பிடிச்சு கொண்டு அதையும் கொண்டு வனத்துறையிட்ட ஒப்படைச்சு ஃபாரஸ்ட்ல விட்டுருக்கிறோம். பின்னர் அந்த அரிய வகை மலைப்பாம்பு கோத்தகிரி வனப்பகுதியில் கொண்டு விடப்பட்டது. தனுஷ்கோடி பகுதியில் காற்றாலை அமைப்பதற்கான திட்டப் பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. இது தொடர்பாக கடலுக்கடியிலும் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழி பேரலையில் சிக்கி அழிந்து போனது தனுஷ்கோடி நகரம். அன்றிலிருந்து 49 ஆண்டுகளாக குடிநீர், மின்சாரம் மற்றும் சாலை வசதிகள் இன்றி அப்பகுதியில் மீனவர்கள் பலர் வசித்து வருகின்றனர். சுற்றுலா தலமாக விளங்கும் தனுஷ்கோடி இன்னமும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாட்டிலேயே முதன்முறையாக மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் கடற்கரை மற்றும் கடலுக்கு அடியில் ஆய்வு செய்து காற்றாலை மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் இங்கு செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக அரிச்சல்முனை கடற்கரை பகுதியில் மின் உற்பத்திக்கான கட்டுமான பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. தனுஷ்கோடியில் விண்ட் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு விண்ட் மார்ஷ் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 100 மீட்டர் ஹைட்டில் விண்ட் மார்ஷ் போட்டு விண்ட் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு 1 இயர் கலெக்ட் பண்ணுறோம். ஃபியூச்சரில் ஆஃப்ஷோரில் கடலுக்குள்ளே விண்மில் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சு விண்மில் பண்ணி இந்த ஏரியாவில் வந்து இந்த தனுஷ்கோடியிலேருந்து கரண்ட் எடுக்கிற மாதிரி விண்மில் போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான ஆரம்ப கட்ட வேலையை நடந்துட்டுருக்கு. இதில் அந்த சிவில் ஒர்க் எல்லாமே கடந்த 1.5 மாதம் இது பண்ணி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எரெக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 10 to 15 டேஸில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுது. தனுஷ்கோடியில் செயல்படுத்தப்பட உள்ள காற்றாலை திட்டத்திற்கு ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 23,408 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் தங்கம் 2,926 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 56 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 52,550 ரூபாயாக இருந்தது. நம்பினால் நம்புங்கள், மத்திய பிரதேச தலைநகரில் 1 கிலோ வெங்காயம் வெறும் 5 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெங்காயத்தின் விலை நாடு முழுவதும் விற்றென்று ஏறி வருகிறது. 1 கிலோ வெங்காயம் 70 ரூபாயை தொட்டுள்ளதால் வெங்காயத்தை உரிப்பதற்கு முன்பே பெண்களின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் வடிகிறது. இந்நிலையில் மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபாலில் வெங்காயம், தக்காளி ஆகியவை கிலோ 5 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கூவி கூவி விற்கப்பட்டதால் மக்கள் ஆச்சரியத்துடன் வீதிக்கு ஓடி வந்த போதுதான் விலை குறைப்பின் மர்மம் புரிந்தது. வீதியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெங்காயம், தக்காளியை 5 ரூபாய்க்கு கூவி கூவி விற்றுக் கொண்டிருந்ததோடு முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான மாநில பாரதிய ஜனதா அரசை கடுமையாக விமர்சித்து நூதன தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். 5 रुपए किलो इसलिए बेच रहे हैं कि प्याज और टमाटर के भाव हमेशा 5 रुपए रहे। ये सरकार भारतीय जनता पार्टी क्लेम करती है कि हम 1 रुपए और 2 रुपए में गेहूं चावल देंगे, लेकिन गरीब आदमी रोटी के साथ
मिर्ची के साथ एक प्याज से खाना खा लेता है। उस गरीब आदमी को ये प्याज नहीं मिल रहा है, क्योंकि 50 रुपए 60 रुपए किलो जब प्याज और टमाटर मिलेंगे तो वो नहीं खरीद पाएगा। तो ये हमारा प्रतीक के रूप में ये प्रदर्शन है कि ये प्याज और टमाटर 5 रुपए किलो बिकना चाहिए। மத்திய பிரதேசத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இப்போதே அரசியல் ஸ்டண்ட் அடிக்க துவங்கிவிட்டது என்று முணுமுணுத்துக் கொண்டே வந்த மக்கள் கிடைத்தவரை லாபம் என்கிற கதையாய் 5 ரூபாய் விலையில் வெங்காயம் தக்காளியை பைகளில் வாங்கி நிரப்பிக் கொண்டு நடையை கட்டினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.